ராமாபுரம்னு ஒரு கிராமம். அங்க ரொம்ப ஏழ்மையான வயசான பாட்டி ஒருத்தங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் கொண்டவங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரியே இயற்கையும் எப்பவுமே அவங்களுக்கு உதவியா இருக்கும். அவங்க ஒரு சின்ன வீட்ல தன்னோட பேத்தி நிலா கூட வாழ்ந்துட்டு வந்தாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் அந்த பாட்டி இந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போவாங்க. அப்படி ஒரு நாள் பாட்டி நிலா கிட்ட இப்படி சொல்றாங்க. நிலா கண்ணு, என் தங்க குட்டி எங்கடா இருக்க? வா, வந்து ஒரு வாய் சோறு சாப்பிடுவியா? ஆட்டி, நான் இங்கதான் இருக்கேன். இன்னைக்கு என் தங்க குட்டி என்னென்ன விளையாட்டு விளையாடுனீங்க சொல்லுங்க. பாட்டி, இன்னைக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் சேர்ந்து நீச்சல் கத்துக்கிட்டேன் பாட்டி. அப்படியாடா கண்ணா, என் செல்லக்குட்டி நீச்சல் எல்லாம் கத்துக்கிறியா? அப்ப ரொம்ப சோர்வா இருப்பியே. வா, வந்து சோறு சாப்பிடுடா செல்லம். ஓடியா ஓடியா. இன்னைக்கு என்ன குழம்பு பாட்டி? தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாயும் செல்லம். என்ன பாட்டி நீ தினமும் தயிர் சாதமே தரா? என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் விதவிதமா குழம்பு வைக்கிறாங்க தெரியுமா? செல்லமே, அவங்க எல்லாம் நல்ல காசு சம்பாதிச்சு எல்லா காய்கறியும் வாங்குற அளவுக்கு வசதியா இருக்கிறவங்கடா. இந்த பாட்டிக்கு அவ்வளவு காசு எங்கிருந்து வரும்? போ பாட்டி, எப்ப பாரு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்படி பேசி பேசியே என்கிட்ட தயிர் சாதத்தை ஊட்டி விட்டுற. எனக்கும் மத்தவங்கள மாதிரி குழம்பு சோறு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. கடவுளே, இந்த சின்ன வயசுல என் கஷ்டத்தை உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு புரியாது சாமி. இந்த ஒரு வேளைக்கு மட்டும் இத சாப்பிட்டுக்கப்பா. கண்ணா, இந்த தயிர் சாதத்தை சாப்பிடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. எனக்காக ஒரு நாளைக்காவது ஏதாவது குழம்பு வச்சு கொடு பாட்டி. சரிடா கண்ணு, இந்த ஒரு வேளை இத சாப்பிட்டுட்டு போய் தூங்கு கண்ணு. அப்படி சொல்லி நிலாவை கட்டாயப்படுத்தி தயிர் சாதம் சாப்பிட வச்சு தூங்க வச்சுறாங்க. நிலா தூங்குனதுக்கு அப்புறம் பாட்டி ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இப்படி சொல்றாங்க. நாளாக ஆக வீட்ல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வயசுல கூலி வேலை காய்ச்சு போகலானா இவனை வீட்ல தனியா விட்டுட்டு எங்கேயும் போக முடியல. ஆனா பாவம் பேத்தி தினமும் தயிர் சாதத்தை சாப்பிட முடியாம தவிச்சு போறான். இதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணணும். அப்படி யோசிச்ச பாட்டி தூங்கி போயிடுறாங்க. அடுத்த நாள் வீட்டை சுத்தி அங்க இங்க தேடி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப இப்படி சொல்றாங்க. வீட்டை சுத்தி காய்கறி வளர்க்கலாம்னா கொஞ்சம் கூட இடம் காலியாவே இல்லையே. இப்ப என்ன பண்றது? எனக்காவே இல்லனாலும் குட்டிக்காகவாவது சில காய்கறிகளை விளைவிக்கணும். அப்படி யோசிக்கிட்டே சுத்தி பார்க்கும்போது மரத்து மேல ஒரு குருவி கூடு கண்ல பட்டுச்சு. அப்பதான் பாட்டுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. ஆமா, காய்கறிகளை ஏன் வீட்டுக்கு வேலைய வளர்க்கணும்? அந்த பறவைங்க மரத்து மேல கூடு கட்டுற மாதிரி நானே ஏன் வீட்டு கோர மேல காய்கறிகளை விதைக்க கூடாது? சரியான நேரத்துக்கு அந்த பறவை கூடு கண்ணுல பட்டு இந்த இயற்கையே எனக்கு ஒரு நல்ல யோசனையே கொடுத்துருச்சு. அப்படி ஒரு முடிவுக்கு வந்த பாட்டி வீட்டு கூரை மேல எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் காசை வச்சு சில மண்சட்டிகளையும் காய்கறி விதைகளையும் வாங்கிட்டு வராங்க. இந்த மண் சட்டிங்க எல்லாத்துலயும் மண்ணை நிரப்பி ஒண்ணுல தக்காளி விதை, கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய் விதைகளை நட்டு சில கீரை வகைகளை வீட்டு மேல படர விட்டோம்னா நிலா சாப்பிடுறதுக்கு தேவையான எல்லா காய்கறியும் இங்கன விளையும். அப்படி இப்படி எல்லா விதைகளையும் நட்ட சில கீரை செடிகளையும் வீட்டு மேல படர விட்டு அதுங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. அத பார்த்த நிலா, பாட்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க பாட்டி? நீதானடா கண்ணு கேட்ட என் நண்பர்கள் மாதிரியே எனக்கும் குழம்பு ஊத்தி சோறு சாப்பிடணும் போல இருக்குன்னு, அதான் அதுக்கு தேவையான காய்கறி செடிகள் எல்லாம் நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதத்தான் பாட்டி பண்ற. பாட்டி, நிஜமாவே இதெல்லாம் எனக்காக தான் பண்றியா? எனக்காக தான் நீ கஷ்டப்படுறியா பாட்டி? சொல்லு பாட்டி. இந்த பூமியில எனக்குன்னு மிஞ்சி இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும்தாம்மா. உனக்காக இந்த கஷ்டத்தை கூட படலன்னா அப்புறம் இந்த பாட்டி எதுக்காக உயிரோடு இருக்கணும்? உனக்காக எது வேணா பண்ணுவேன் கண்ணு. பாட்டி இப்படி எல்லாம் சொல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. செல்லக்குட்டி, பாட்டி சும்மா சொன்னேன்டா.
நீ கேட்டத செய்யணும்னு தான் பாட்டி இவ்வளவு வேலைய செய்யற. சரி கண்ணு, நீ போய் விளையாடு. சரி பாட்டி. அப்படி சொல்லிட்டு நிலா அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பாட்டி தினமும் அந்த செடிகளை ஜாக்கிரதையா சுத்தம் பண்ணி அதுங்களுக்கு தேவையான தண்ணிய ஊத்தி வளர்த்துட்டு வராங்க. இதெல்லாம் பாக்குற பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி கேக்குறான். என்ன பாட்டி, நானும் 2 நாளா பாத்துட்டு இருக்கேன். ஏதோ பிஸியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. என்ன விஷயம்? மிலாக்கு பிடிச்ச காய்கறி செடிகள் எல்லாம் வீட்டு கூரை மேல நட்டு வச்சிருக்கேன். அந்த வேலைய தான் பாக்குறேன்பா. பாட்டி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வீட்டு கூரை மேல போய் காய்கறி செடியை நட்டா அது முளைக்குமா என்ன? எங்க வீட்டு அமுதா கூட நீ செய்யற வேலைய பார்த்துட்டு 2 நாளா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. வீட்டுக்கு பின்னாடி நட்டு வைக்கிற அளவுக்கு என்கிட்ட இடம் இல்லையேடா. சரி, உன் வீட்டு முன்னாடி நடுறேன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? இல்ல உன் பொண்டாட்டி அமுதாதான் ஒத்துக்குவாளா? அதான் இருக்கிறத வச்சு ஏதோ ஒரு சின்ன யோசனை பண்ணிருக்கேன். பாப்போம், அந்த இயற்கை எனக்கு உதவி பண்ணா நல்லது. சரி சரி, உனக்கு பிடிச்சத நீ பண்ணிக்கோ. தேவையில்லாம உன்கிட்ட பேச வந்தேன் பாரு. எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போறேன். சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். வேலைய விட்டுட்டு உன் அக்கம் பக்கம் யாரடா பாக்க சொன்னது? போ, சீக்கிரம் கிளம்பி போ. அப்படியே சில வாரங்களும் நாட்களும் கடந்து போச்சு. பாட்டியோட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சது. அந்த வீட்டு கூரை முழுக்க பச்சை பசல்னு இலைகளோடும் கலர் கலரான காய்கறிகளோடும் ஒரு குட்டி தோட்டம் மாதிரியே மாறி போயிருந்தது. அன்னைக்கு அந்த காய்கறிகளை பறிச்சு நிலாவுக்கு 2 விதவிதமான குழம்பு வச்சு கொடுத்தாங்க பாட்டி. அத சாப்பிட்ட நிலா இப்படி சொன்னா. ஐ பாட்டி, நான் பிறந்ததுல இருந்து நம்ம வீட்ல குழம்பு வச்சு பார்த்ததே இல்ல. இன்னைக்கு நம்ம வீட்ல 2 விதவிதமான குழம்பு வச்சிருக்கே. நான் இப்போ குழம்பு ஊத்தி ஜாலியா சாப்பிட போறேன் பாட்டி. நல்லா சாப்பிடு நிலா, வயிறு ரொம்ப சாப்பிடு. நீ எவ்வளவு நிறைய சாப்பிடுறியோ அப்பதான் இந்த பாட்டி பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு திருப்தி கிடைக்கும். இதோ இந்த 2 குழம்பையும் ஊத்தி நிறைய சாப்பிடு. பாட்டி, இந்த குழம்பு ஊத்தி சாப்பிடும்போது சோறு எவ்வளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா? இந்த காய்கறிகள்ல இவ்வளவு ருசி இருக்குமா? ஆமாடா கண்ணு, அதுவும் இந்த காய்கறிகள் உனக்காகவே எந்த மருந்துமே போடாம இயற்கையா விளை வச்சது. அப்பாடா, இன்னைக்கு நான் வயிறு ரொம்ப சாப்பிட்டேன் பாட்டி. நீ ஒரு வாய் சாப்பிடு பாட்டி. இந்தா, வாங்கிக்கோ பாட்டி. நிலா தன்னோட குட்டி கைகளால சாதத்தை பிசைஞ்சு பாட்டிக்கு ஊட்டி விட்டான். சாப்பிட்ட பாட்டியோட கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு. பாட்டி, என்னாச்சு? ஏன் அழுவுற? பச்சை மிளகா ஏதோ கடிச்சிட்டியா பாட்டி? என்னமோ போ பாட்டி, நீ எப்பவுமே ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியல. சரி, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் போய் இன்னைக்கு குழம்பு வச்சு சோறு சாப்பிட்ட விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வரேன், சரியா? சரிடா கண்ணு, பத்திரமா போயிட்டு வா. நான் போய் செடிகளுக்கு தண்ணி ஊத்துறேன். நிலா போனதுக்கு அப்புறம் பாட்டி வெளிய வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. அப்ப அங்க வந்து பக்கத்து வீட்டு அமுதாயும் அவ புருஷனும் பாட்டி வீட்டு கூரை மேலேயே ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க. என்னடா அப்படி வெறிச்சு பாத்துக்கிட்டே இருக்கீங்க? என்ன? அம்மாடியோ பாட்டி, உன் ஓட்டு வீட்டு கூரை மேல இவ்வளோ காய்கறிங்க காய்ச்சிருக்கு. உங்க வீட்டை பார்த்தாலே பச்சையா அழகா இருக்கு பாட்டி. இந்த இடத்த பார்க்க ஆசையா இருக்கு பாட்டி. அன்னைக்கு நீ இதெல்லாம் நட்டுக்கிட்டு இருக்கும்போது நானும் என் பொண்டாட்டியும் கிண்டலா சிரிச்சோம். ஆனா இப்போ உன் வீட்டு கூரை மேல இருக்கிற காய்கறி தோட்டத்தை பார்த்தா நந்தவன மாதிரியே இருக்கு பாட்டி. பழிச்சவன் பாவம் பாலா போகும், உழைச்சவனலும் விளையும்னு சொல்ற மாதிரி உங்க பேச்சையெல்லாம் கண்டுக்காம ஏன் வேலைய நான் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே போனேன். நல்லதுக்கு இந்த இயற்கை எப்பவுமே ஆதரவு கொடுக்கும். அதான் கஷ்டத்துக்கு ஏத்த பலனை கொடுத்துருச்சு. இன்னைக்கு என் பேரனும் வயிற அற சாப்பிட்டான். நெசந்தான் பாட்டி, உன் புத்திய பயன்படுத்தி இந்த வயசுலயே நீ கஷ்டப்படும் போது அத பார்த்து நாங்க ஏளனமா சிரிச்சோம். எங்களுக்கு தான் புத்தி இல்ல, எங்களை மன்னிச்சிரு பாட்டி. நாங்க உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டோம். அவளோட சேர்த்து என்னையும் மன்னிச்சிரு பாட்டி. ஆனா பாட்டி, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா கேக்குறதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. அட, என்னடா புதுசா? என்கிட்ட என்ன தயக்கம்? என்ன வேணாலும் கேளு. உன் வீட்டு கூரை மேல இருக்கிற இந்த பச்சை பசைய காய்கறிகளை பார்த்தா அத ஒரு தடவை சமைச்சு ருசி பார்க்கணும் போல ஆசையா இருக்கு பாட்டி.
கொஞ்சம் காய்கறி தருவியா? ஃப்ரெஷ்ஷான காய் கிடைக்கிறது இல்ல. காசு கூட நான் தரேன் பாட்டி. அட, காசெல்லாம் வேணாண்டா. உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே பறிச்சுக்கிட்டு போங்க, சரியா? ரொம்ப நன்றி பாட்டி. ஆனா நீ ரொம்ப நல்லவ பாட்டி. உனக்கு கஷ்டம் வந்தப்ப நாங்க ஒண்ணுமே செய்யல. ஆனா எங்களுக்கு தேவையான உடனே நீ கஷ்டப்பட்டு வளர்த்த காய்கறிய கூட கொடுக்கறியே. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாதான் இயற்கையும் நமக்கு உதவி செய்யும். அதுவும் இல்லாம நாங்க இருக்கிறதே 2 பேரு. நாங்க மட்டும் இவ்வளவு காய்கறிய வச்சு என்ன பண்றது சொல்லு? எப்படினாலும் தினமும் பறிக்க புதுசு புதுசா காய்கறி வந்துட்டே தான் இருக்க போகுது. அப்படி சொன்ன பாட்டி கூரை மேல இருந்த தோட்டத்துல இருந்த சில காய்கறிகளை பறிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாரும் பாட்டி வளர்க்கற அந்த ஃப்ரெஷ்ஷான காய்க்காக வந்து வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்படியே அவங்க கிட்ட இருக்கிற சில சாப்பாடு பொருட்களையும் பாட்டிக்கே கொடுத்துட்டு போனாங்க. இதனால அந்த பாட்டிக்கு ஊர் மக்களோட நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு. இப்ப தினமும் காய்கறிகளை வச்சு நிலாவுக்கு விதவிதமான குழம்பு வச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அத சாப்பிட்ட நிலா, பாட்டி, என்னால இத்தனை வகையான குழம்புகளையும் சாப்பிட முடியல பாட்டி. அதுக்கு நான் என்னடா பண்றது? நம்ம வீட்டு கூரை மேல காய்கறி தோட்டம் வேண்டானாலும் காய்ச்சி கொட்டுது. ஊர் மக்களுக்கு எல்லாம் கொடுத்தது போகவும் இன்னும் காய் நிறைய மிச்சமாகுது. அப்ப அதெல்லாம் நீதானே சாப்பிடணும். நான் முன்னாடி ஒரே ஒரு குழம்பு கேட்டதுக்கு இன்னைக்கு இத்தனை குழம்பு வச்சு என்ன பழி வாங்குறியா பாட்டி? சாப்பிட்டு சாப்பிட்டே என் வயிறு வெடிச்சிடும் போல இருக்கு. போ பாட்டி. பாட்டி சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றாங்க. எவ்வளவு காய்கறி சாப்பிடுறியோ அவ்வளவு நல்லதுடா கண்ணு. இந்தா, இந்த குழம்பையும் ஊத்திக்க. அதுக்கப்புறம் மிலா தினமும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பலவிதமான குழம்பு சாப்பிட ஆரம்பிச்சான். பாட்டியும் நிம்மதியா இருந்தாங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமும் மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணமும் இருந்தா இயற்கை எப்பவுமே நமக்கு துணையா இருக்கும்.